ஜனகர் ராமரை பார்த்து சொல்றார், ராமா, ரூபலாவண்யத்தில் அவ்வளவு அழகன் நீ. லாவண்ய ராமன், சௌந்தர்ய ராமன், சுந்தர ராமன், தசரத ராமன், யஜ்ய ராமன், சாகேத ராமன், இவ்வளவு அழகா இருக்கியே. படித்தது வசிஷ்டர் கிட்ட, விஸ்வாமித்திரர் கிட்ட. அவ்வளவு படித்தவன், அவ்வளவு அழகன் ராமன். நீர் சொல்லுவதெல்லாம் வாஸ்தவம் ஜான் ஜனகா. படித்தவன் அழகன்தான் நான். ஆம் ராமா, அதை தான் நான் சொல்றேன். ஆனா ஒரு முறை என் பொண்ணு சீதைய பாரு. உன்னை விட அழகு ஜாஸ்தி, உன்னை விட ஞானம் ஜாஸ்தி. எம் சீதா. எப்படி சொல்றேன்னு கேட்டார். பொன் பிறப்பது பூமியில் ராமா, என் பெண் பிறந்ததும் பூமியில். பொன் பிறந்ததும் பூமியில், என் பெண் பிறந்ததும் பூமியில். ஏன் எனில் என் பெண்தான் பொன். ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சாக்ஷாத் மகாலட்சுமி எம் சீதா. என் பொண்ண பாரு ராமா. பொதுவா சொல்லுவா, ராஜாக்கள்ளி ராஜரிஷியா இருப்பவன் யான் என்று. எப்படி என்று கேட்டால், நான் என் ஆச்சாரியன் யாக்ஞவல்யர் கீழே சாஸ்திரார்த்தம் படிக்கும் அளவிலே எங்க ஆச்சாரியன் மாயாக்னியை மூட்டி சொன்னார், மிதிலை எரிஞ்சின்றிருக்கு, ஜனகப்பட்டினம் எரிஞ்சின்றிருக்குன்னு. உடனே மந்திரிகள்லாம் ஐயோ என் வீடு காணும், அதை காணும்னு ஓடினா. அப்ப எங்க ஆச்சாரியன் கேட்டார், ஜனகா நீ ஓடலியான்னு. அப்ப நான் சொன்னேன், என்னதுன்னு ஏதாவது இருந்தால்தானே அது எரிந்து போக. மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதேன்னு சொன்ன. அகங்காரம் மமகாரம் விட்டவன் இந்த ஜனகன் எல்லாரும் சொல்லுவா. மம கிடையாது, அகம் கிடையாது என்கிட்ட. அப்பேற்பட்ட எவ்வாயில கூட இவ மமசுதா எம் பொண்ணுன்னு வர வச்சுட்டான்னா, இவளுக்கு எப்பேற்பட்ட பெருமை இருக்கணும்னா, நான் இவளை என் பொண்ணுன்னு கொண்டாடுறேன். எம் சீதா மமசுதா. இந்த பெண் யார் தெரியுமோ? உன்னோடு நடப்பவள் அல்ல, உன் தர்ம பாதையில் நடக்க வைக்க வந்தவள். சகதர்ம சரித்தவ. பிடிச்சுக்கோ, இவ கையை கட்டியா பிடிச்சுக்கோ. பிரதீட்சைனாம் பத்ரம் தே. எப்படி பிடிச்சுக்கணும்னா ராமா, ஒருவேளை பிற்காலத்துல இவள் கடத்தப்பட்டால், ஐயோ சீதை இல்லைன்னா என்ன பண்றது, கீதா இருக்கான்னு இருந்துராதே. என் பெண்ணுக்காக சேத்து கட்டி நீ இவளை மீட்டெடுக்கணும். பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. என் பெண்ணு கைய பிடிச்சுக்கோ. பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. கூடவே வரக்கூடியவள் சாக்ஷாத் மகாலட்சுமி அல்லவாராமான்னு சொன்ன கொடுத்தாராம். இந்த ஜனகர் கொடுத்த அந்த பாணி கிரகண ஸ்லோகத்தை இன்னைக்கும் கல்யாணங்கள்ல சொல்றோம்னா, அந்த ராமாயணத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு பெருமை.